Hi, this is Blessy Paul. Let's upgrade our English. I am used to, I used to, I was used to, I got used to. இங்க இத்தனை used to இருக்கு. இந்த இத்தனை used toவையும் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். I am used to. I am used toவை நீங்க present tenseல யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க I am used to waking up early. சீக்கிரமா எழுந்துக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. இதெல்லாம் நார்மல் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன், ஐ யூஸ்டு டு. ஐ யூஸ்டு டு அப்படின்னா பாஸ்ட்ல, அதாவது முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்திருக்கும், அதை நீங்க இப்ப பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான சென்டென்ஸ் சொல்லும்போது ஐ யூஸ்டு டு நீங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ல பார்த்தா கொஞ்சம் புரியும். ஐ யூஸ்டு டு ஃபீல் நர்வஸ் டியூரிங் ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், இப்போ அப்படிலாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஐ வாஸ் யூஸ்டு டு. ஐ வாஸ் யூஸ்டு டுனா அதே தான், பாஸ்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் நார்மலாக தெரிஞ்சிருக்கும், இப்போ அப்படி இல்லை, மாற்றிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் யூஸ்டு டு ஒர்க்கிங் லேட். ஃபர்ஸ்டெல்லாம் நான் ரொம்ப லேட்டாக ஒர்க் பண்ணுவேன், பட் இப்போ அப்படி கிடையாது அப்படின்னும் போது ஐ வாஸ் யூஸ்டு டு அப்படின்ற சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஐ காட் யூஸ்டு டு. ஐ காட் யூஸ்டு டு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக எனக்கு அது பழகிருச்சு, நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஐ காட் யூஸ்டு டு ட்ராவலிங் ஃபார் ஒர்க். ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் இப்போ ட்ராவல் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்களும் ஐ ஆம் யூஸ்டு டு, ஐ யூஸ்டு டு, ஐ வாஸ் யூஸ்டு டு, ஐ காட் யூஸ்டு டு, இதை எல்லாத்தையுமே உங்கள் டே டு டே கான்வர்சேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இங்கிலீஷ் கொஞ்சம் அப்டேட்டாக தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.